நீங்க எப்போதாவது யாரிடமாவது முழுமையாக சரணடைந்திருக்கிறீர்களா? சரணாகதிக்கும் அடிமைத்தனத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் சிவயோகி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான சரணாகதி பத்தின ஒரு மிகச்சிறந்த காணொளி உரை. வாசியோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா சரம் அப்படிங்கிறது நம்ம சுவாசத்தோட ஒரு உச்சகட்ட நிலை. சாதாரண நேரங்கள்ல நம்ம மூச்சு எப்படி இருக்கும், நம்ம உணர்ச்சிகளுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா, கோவமா இருந்தா ஒரு மாதிரி வேகமா இருக்கும், பயத்துல ஒரு மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி மூச்சு சிதறும் போது அங்கே நான் அப்படிங்கிற அகந்தை, அதாவது நம்ம ஈகோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த சரம் அப்படிங்கிற நிலைய ஒருத்தர் அடையும் போது அவரோட சுவாசம் பிரபஞ்சத்தோட தாளத்தோட முழுமையா ஒன்றிடுது. ஓஹோ, அப்போ எண்ணங்கள் எதுவும் இருக்காதா? கண்டிப்பா இருக்காது. அந்த இடத்துல கடந்த காலமோ எதிர்காலம் பத்தின பயமோ எதுவுமே இல்ல. அங்கே நான் அப்படிங்கிற ஒன்னே இல்லாம போயிடுது. எந்த இடத்துல நான் இல்லையோ அங்கேதான் முழுமையான சரணாகதி பிறக்குது. அதனாலதான் இத ஒரு மாபெரும் விடுதலை அப்படின்னு சொல்றாங்க.